மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. சூப்பர். குட் மார்னிங். நல்லா தூங்கினீங்களா? நம்முடைய தவக்கால சிந்தனையின் 17வது நாள். மீண்டும் ஒரு இறைவாக்கினரை பற்றி சிந்திக்க வருகின்றோம். திருவிவிலியத்தில் 3 முப்பெரும் பெரிய இறைவாக்கினர்கள் என்றால் அது எசாயா, எரேமியா, எசேக்கியேல். நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பவர் இந்த 3 முப்பெரும் இறைவாக்கினர்கள் நடுவில் இருக்கின்ற எரேமியா. எரேமியா என்ற பெயர் மட்டுமல்ல, அவர் எழுதிய வார்த்தைகளை நாம் அடிக்கடி நம்முடைய கடைசி வார்த்தை பாடு குருத்துவ நிகழ்வுகளில் பாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். பாடுவதற்கு சுலபமாக இருக்குமானால் எரேமியா இறைவாக்கினருடைய வாழ்க்கை மிக மிக கடினமானது. ஏன்னா ஆண்டவர் எரேமியாவை அழைத்து 5 யூத அரசர்கள் காலத்தில் பணியாற்ற செய்தவர். என்ன பணி செய்தார்? இந்த யூத அரசர்களை கண்டித்து எருசலேம் அழிவை 587 நடைபெறப் போகிறது என்பதை சுட்டி காட்டி அவர்களுக்கு நல்வழி காட்ட முயற்சி செய்தவர் எரேமியா. இந்த எரேமியாவுடைய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? கடவுளாலே திருமணத்திற்கு அனுமதி கிடைக்காமல், திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பங்களை, துயரங்களை, புலம்பலை தன்னந்தனியாக சந்தித்தவர் இந்த எரேமியா. ஒவ்வொரு துறவரத்தாருக்கும் எடுத்துக்காட்டு. நம்ம ஆசைப்பட்டு வந்துட்டு கடைசியில் ஆசைப்படாத ஒன்றை பற்றி ஏங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமைதான் இந்த எரேமியா இறைவாக்கினர். 16வது அதிகாரம் 1 முதல் 6 முதல் வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அன்பு சகோதரிகளே, புலம்பலின் இறைவாக்கினர் இந்த எரேமியா. அதனால பாருங்களேன், இந்த ஆண்டவரே நீர் என்னை மயக்கிவிட்டீர் என்று சொன்னவர் 14 18 வசனங்கள், நீங்கள் 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அதில் 14 முதல் 18 வசனங்களில் 2 அப்படியே ஒரு மாதிரி அவருடைய புலம்பலின் மொத்தத்தையும் வெளிப்படுத்துவார். ஒன்று என்ன தெரியுமா? என்னுடைய பிறந்த நாளை நான் சபிக்கிறேன்னு சொல்லுவார். 2 என்ன சொல்லுவார் தெரியுமா? தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே ஏன் என்னை அம்மா நீங்கள் சாகடிக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லுவார். அவ்வளவு தூரத்திற்கு கடவுளால் புலம்பு வைக்கப்பட்டவர் இந்த எரேமியா இறைவாக்கினர். அன்பு சகோதரிகளே, எரேமியா இறைவாக்கினருடைய அடையாளங்கள் தான் நம்முடைய வாழ்வின் அடையாளங்கள். பாருங்க, எவ்வளவு அடையாளங்களோடு வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். 1, 5வது அதிகாரத்தில் நீதியை கடைபிடிக்கும் மனிதர் என்ற அடையாளம். 13வது அதிகாரத்தில் 40 கச்சை மற்றும் திராட்சரச காடி அடையாளம். 18வது அதிகாரத்தில் குயவர் வீடு அடையாளம். 27ல் கழுத்தில் பூட்டிய நுகத்தின் அடையாளம். 32ல் நிலம் வாங்குதல் அடையாளம். 36ல் ஏட்டுச் சுருளை உண்கின்ற அடையாளம். 38ல் நிலத்தில் வாங்கிய கிணற்றில் பாழும் கிணற்றில் விழுகின்ற அடையாளம். அடையாளங்களோடு வாழ்ந்தவர் எரேமியா. நாமும் ஒரு துறவியாக, ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக அடையாளத்தோடு வாழ்கிறோம். ஆனால் பல நேரத்தில் அந்த அடையாளங்கள் நமக்கு எரிச்சலை தருகிறது. திருப்பலி நமக்கு ஒரு அடையாளம், ஜெபமாலை ஒரு அடையாளம், நற்கருணை ஒரு அடையாளம். இந்த அடையாளங்கள் பல நேரத்தில் எரிச்சலை தருகிறது. அதனால் எவ்வாறு எரேமியா சொன்னாரோ அதே போல சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாமே கடிந்து கொள்கிறோம். அதுவாக நாம் இருக்கக்கூடாது என்பதை எரேமியா வழியாக ஆண்டவர் என்று கற்றுத் தருகிறார். அடையாளங்களை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அடையாளங்களின் படி நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும்.
கடைசியாக எரேமியாவினுடைய வாழ்வின் 2 விஷயங்களை ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். We do not choose God, but God chooses us. இரண்டாவது, God equips us for our mission. God equips us for our mission. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளின் அடையாளங்களோடு கடவுள் தயாரித்திருக்கிறார். தயாரிக்கப்பட்ட நாம் வெற்றியோடு ஆண்டவர் பணியை செய்வோம். கடவுள் வாழ்த்து பெறுவாராக. God bless you. Have a nice day. Take care. பேரிரக்கமும் நீதியும் நிறைந்த ஆண்டவரே, தவக்காலத்தின் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை துணிவுடன் அறிவித்த நாங்கள் தியானிக்கின்றோம். மனிதர் தவறி விலகும்போது அவர்களை மனந்திரும்ப அழைத்த குரல் போல எங்கள் இதயங்களிலும் உமது வார்த்தை நாளும் ஒலிக்கச் செய்யும். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் உணர்ந்து மனம் மாறும் நெகிழ்வுத்தன்மையை எங்களுக்கு தந்தருளும். நீதியும் இரக்கமும் நிறைந்த வாழ்வை நாங்கள் வாழ உதவியருளும். துன்பப்படுவோருக்கு ஆறுதலாகவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் மனத்திடனும் உண்மையை பேசும் துணிவு மிக்கவர்களாகவும் எங்களை மாற்றியருளும். எங்கள் இதயங்களை புதுப்பித்து உமது அமைதியின் பாதையிலும் தூய்மையிலும் நாங்கள் வழிநடக்க அருள் தாரும். ஆமேன்.